இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவின் 77வது பிறந்தநாள் விழா சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 77ஆம் ஆண்டு பிறந்த நாளை கொண்டாட அதிமுக தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகைக்கு வருகை புரிந்த அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமிக்கு கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் உற்சாக வரவேற்பளித்தனர். அதிமுக தலைமை அலுவலகம் வருகை தந்த கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி புரட்சித் தலைவி ஜெயலலிதா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து தலைமை கழக செயலாளர்களும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அப்போது நமது புரட்சி தலைவி அம்மா நாளிதழ் சார்பில் தயார் செய்யப்பட்டிருந்த புரட்சி தலைவி அம்மாவின் 77வது பிறந்தநாள் விழா சிறப்பு மலரை கழக பொதுச் செயலாளர் வெளியிட்டார். அதன் முதல் பிரதியை கழக பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் பெற்றுக்கொண்டார். தொடர்ந்து கழக கொடியினை ஏற்றி வைத்த கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமை கழகத்தில் குழுமையிருந்த தொண்டர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். கழக புரட்சி தலைவி பேரவை செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர்.பி. உதயகுமார் ஏற்பாட்டில் தயார் செய்யப்பட்டிருந்த 77 கிலோ கேக் வெட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு வழங்கினார். இதையடுத்து ஏழை எளிய மக்களுக்கான தையல் இயந்திரம், இஸ்திரி பெட்டி, இட்லி குக்கர் என சுயதொழில் செய்வதற்கான உபகரணங்களை கழக பொதுச் செயலாளர் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான விஜயபாஸ்கர் ஏற்பாட்டில் கழக மருத்துவ அணி சார்பில் மாபெரும் மருத்துவ முகாமை தொடங்கி வைத்த கழக பொதுச் செயலாளர் மகளிர் ஆரோக்கியத்திற்கான 11 பொருட்கள் அடங்கிய மருத்துவ பெட்டகத்தை வழங்கினார். அப்போது கழக மருத்துவ அணி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். இதையடுத்து கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பாக கழகத்தின் இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் அணியின் இலச்சினையை கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி திறந்து வைத்தார். அப்போது கழகத்தில் விளையாட்டு வீரர்கள் அணி உருவாக்கப்பட்டுள்ளது குறித்து எடுத்துரைத்ததோடு இந்த அணியில் விளையாட்டு வீரர்கள் அதிக அளவில் சேர்ந்து பயன்பெற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் தமிழகத்தில் சிறுமிகள் முதல் முதியோர்கள் வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாவது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருப்பதாகவும் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எனவும் கூறினார். மேலும் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்கள் தடுக்கப்பட்டு தவறு இழைப்பவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை வழங்க வேண்டும் என கழக பொதுச் செயலாளர் தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற வரை இரும்பு கரம் கொண்டு அழைக்கிறோம்.
இப்படிப்பட்ட செயலில் ஈடுபடுவதற்கு கடுமையான நடவடிக்கை எடுப்போம். அதனால் சிறுமி முதல் மூதாட்டி வரை பாதுகாக்கப்பட்டார்கள். பெண்கள் பாதுகாப்பாக இருந்த மாநிலம் என்ற பெயரை நாம் எடுத்தோம். அண்மை காலமாக பத்திரிகையிலும் தொலைக்காட்சியிலும் இருந்த செய்தி மிகுந்த வேதனையும் அதிர்ச்சியும் அளிக்கின்றது. எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமைக்கு பெண்கள் ஆளாவது ஒரு கொடூரமாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு ஊடகம் பத்திரிகையிலும் அவ்வப்போது வெளியிடுகின்ற செய்தி இன்றைக்கு தான் பெற்றெடுத்த குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகின்ற பொழுது அந்த பள்ளியிலே நடைபெறுகின்ற சம்பவங்கள் பெற்றோர்களுக்கு அதிர்ச்சி அளித்தன. வேலியை பயிரை நெய்வதை கூட ஒரு சில ஆசிரியர் செய்கின்ற தவறு ஒட்டுமொத்த ஆசிரியரையும் நற்பெயரை களங்கப்படுத்தி. அம்மா அவர்கள் தமது ஆட்சி காலங்களில் பெண்கள் நலன் கருதி செயல்படுத்திய பல்வேறு முத்தான திட்டங்களை எடுத்துரைத்து அம்மாவின் புகழையும் சாதனைகளையும் நெஞ்சம் உருக நினைவு கூர்ந்தார். அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை பெண்களுடைய வளர்ச்சிக்காக, பெண்களுடைய பாதுகாப்புக்காக அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டது. பெண்களின் உரிமையை காத்தவர் தலைவி அம்மா அவர்கள். பெண்களின் பெண் விடுதலை, பெண்களின் பாதுகாப்பு, பெண்களுக்கான சமூக பொருளாதார மேம்பாடு, பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம். இன்றைக்கு பெண் குழந்தை பிறந்தால் எதிர்காலத்திலே குடும்பம் பாதிக்கப்படும் என்று இறந்தவுடன் கல்விப்பாடு கொடுத்து கொடூரமாக பெண் குழந்தையை செய்கின்ற அந்த செயலிலிருந்து பெண் குழந்தையை தடுத்த பெருமை புரட்சி தலைவர் அம்மாவுடைய. அதற்காக தொட்டில் குழந்தை திட்டத்தை உருவாக்கி பெண் குழந்தையை காப்பாற்றிய நம்முடைய புரட்சி தலைவர் அம்மாவர்கள் அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள், மகப்பேறு நிதியுதவி திட்டம், தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம், சாட்சியின் ஆட்சியின் வழங்கும் திட்டம், பெண்களுக்கான உடல் எடை பரிசோதனை திட்டம், மகளிர் சுயதிக்குழு திட்டம், அம்மா இருசக்கர வாகனம், அம்மா குழந்தைகள் நல பரிசு பெட்டகம், பாலூட்டும் தாய்மார்களுக்கான தனி அறை திட்டம், அம்மா மகப்பேறு சஞ்சீவி திட்டம் மற்றும் அம்மா மடிக்கணி திட்டம், உள்ளாட்சி அமைப்பில் பெண்களுக்கு 5% இடஒதுக்கீடு, இப்படி பல்வேறு திட்டங்களை உருவாக்கி தந்த புரட்சி தலைவி அம்மாவும். இதைத் தொடர்ந்து புரட்சி தலைவி ஜெயலலிதா ஆட்சியின் போது வழங்கப்பட்ட திட்டங்களையும், புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் 77ஆம் ஆண்டு பிறந்தநாள் கொண்டாட்டத்தையும் புரட்சி தலைவி ஜெயலலிதா நேரடியாக பார்வையிடும் வகையிலான AI தொழில்நுட்பத்திலான காணொளியும் வெளியிடப்பட்டது. இதில் அம்மா என்பது சொல் அல்ல செயல் என்ற ஹேஷ்டேகையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டார். அப்போது கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். உயிரானாய் உறவாயானாய் அன்பை தந்ததாலே அன்னை அதன்பின் பேராசிரியர் கலைப்புனிதன் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் தமிழ் பற்று என்ற தலைப்பில் எழுதிய நூலையும், மக்கள் தெய்வம் என்ற தலைப்பில் புரட்சி தலைவி பற்றி எழுதிய நூலையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டார். உடையணிந்து வந்த 50 பெண் குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கிய கழக பொதுச் செயலாளர் குழந்தைகளுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். கழக மகளிர் அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ப. வளர்மதி ஏற்பாட்டில் கழக மகளிர் அணி சார்பில் ஏழை எளியோர் பசியாறும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அன்னதான நிகழ்ச்சியை கழக பொதுச் செயலாளர் துவக்கி வைத்தார்.
தலைமை கழக வளாக எதிர்ப்புறத்தில் தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்டம் திருவல்லிக்கேணி மேற்கு பகுதி 119 கிழக்கு வட்ட கழகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை கழக பொதுச் செயலாளர் வழங்கினார். நிறைவாக கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ராஜ் சத்தியன் ஏற்பாட்டில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பரிசுகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். அப்போது 2000 விளையாட்டு வீரர்கள் கழக பொதுச் செயலாளருக்கு தங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். அப்போது கழக விளையாட்டு வீரர்களிடையே விளையாட்டின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்து இந்த அணியில் விளையாட்டு வீரர்கள் அதிகளவில் சேர வேண்டும் என்றும் விளையாட்டு வீரர்களுக்கு கழகம் என்றென்றும் துணை நிற்கும் என்றும் கழக பொதுச் செயலாளர் எழுச்சிமிகு உரை நிகழ்த்தினார். அப்பாற்பட்டு சமூக நீதி உருவாக்குவதற்கும் இது அடித்தளமாக விளங்கும். இந்த விளையாட்டு வீரர்கள் இதிலே பங்கு பெற வேண்டும். உங்களுக்கு அனைத்து உதவிகளும் கழகம் ஏற்பாடு செய்து கொடுக்கும் என்ற நற்செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து இந்நிகழ்ச்சிகளில் தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், கழக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக சார்பு அணிகளின் துணை நிர்வாகிகள் உட்பட கழகத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் நிர்வாகிகளும் கழக உடன்பிறப்புகளும் பெருந்திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.